உண்மையிலே அக்காவுடைய பிரில்லியன்ஸ் எப்படின்னா அதை பண்ணி காட்டுங்க. இப்படி பண்ணலாம் இங்க வாங்க. அதான் நானும் பண்ணேன். நீங்க அதுவும் அக்கா பண்ணுச்சு. அதுனா வாய் கொப்பளிக்கிறதுன்னு பாண்டா. சோ கொடுத்த 2 நிமிஷத்துல நம்மளுடைய ஏண்டா கத்துற ரவுண்ட்ல அந்த SFX கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 இமேஜ் கொடுத்தோம். அதுல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் இந்த இது இருக்குல்ல, இது ரொம்ப ஈஸியான ஒரு கேட்டகரி. இதுவே இப்படி இருக்கு. இதுக்கப்புறம் அக்காவை நான் மிமிக்ரி பண்ணி பார்க்க போறேன். அது எப்படி இருக்க போகுதோ, மறுபடியுமா என்ன ஆக போகுதோ, மறுபடியும் கண்ணை முடிக்கங்க. அடுத்ததுக்கு போயிடலாம். எதுக்குடா கண்ணை மூடிக்கிட்டு? உங்களுக்கான பஞ்ச் டயலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும். இவ்ளோ பெரிய டயலாகா? ஆல் தி பெஸ்ட் நிஷாக்கா. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இமேஜ். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் கூட இருக்காது போ. மொட்டை ராஜேந்திரன். உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். மொட்டை ராஜேந்திரன். அடுத்து 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 இல்ல அடுத்து நான் ட்ரை. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும். சண்டா அவரா மட்டும் இருக்காது. உடம்புல மூக்கு இருக்கும். நம்பியார். சூப்பர். உடம்புல மூக்கு இருக்கும், முழு இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், ஏன் கை அப்படி ஆனா இருக்கு? உயிர் மட்டும் இருக்காது. உடம்புல ரகுவரன் சாரா? உடம்புல அடுத்து 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 என்னது? அடுத்து உடம்புல உயிர் இருக்கும், மந்திரவாதியா? உடம்புல உயிர் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், ஆனா உயிர் மட்டும் இருக்காது. அடுத்து அடுத்து நான் ட்ரை பண்றேன். அடுத்து உடம்புல உயிர் இருக்கும், ஊக்கு இருக்கும், உயிர் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. எம்ஜிஆர். உடம்புல உயிர் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா நடிகர் Last 10 seconds. இல்ல இல்ல இனிய தமிழ் மக்கள். 5 உடம்புல உயிர் இருக்கும், உயிர் இருக்கும். 1 டைம். ஐயோ போச்சே. எது எப்படியோ ரொம்ப சூப்பரா ஒரு லேடிஸ்க்கு வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது ஒரு மிமிக்ரி ஒரு மாடுலேஷன் எடுக்கிறது. பட் அக்காவனால தான் ஒரு சிறப்பா ஆடி 3 கண்டுபிடிக்க வச்சிருக்காங்க. வெரி குட். ரெண்டையுமே சேர்த்து ஆரம்பிக்கலாங்களா டீம் எடுத்துக்கக்கூடிய பாயிண்டினுடைய எண்ணிக்கை 5. எம்ஜிஆர் சார் பாடி லாங்குவேஜ் மட்டும் பண்ணி காட்டுங்க. உங்க டீமுக்கு ஒரு இது இருக்கு, உடம்புல கை. உடம்புல ஊக்கு இருக்கும், உயிர் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. என்ன கொடுமை சரவணன். அக்காலாம் உருப்படியா பண்ண டாஸ்க்ல இது வரைக்கும் இதுவும் ஒண்ணு. ஓகேவா? அதனால she gave her best. ஒரு பலத்தை கைத்தல கொடுத்துங்க நிஷாக்காக. Thank you. கனவினில் காதல் கொண்டேன், கண்ணில் தேனாவன் காணவில்லை. தேனவன் காணவில்லை. சுத்து. எத்தனை எம்ஜிஆர்? நம்பியாரா? அடிக்கிறது. ஆரம்பிக்கலாங்களா டீம்? ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க நம்மளுடைய ஏண்டா கத்துற ரவுண்ட. 2 விதமா விளையாண்டு ஓவராலா 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ பேருக்கு ஏத்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சாங்க. இப்ப செகண்ட் ரவுண்ட்ல முடிக்கிறாங்களான்னு பாத்துறலாம். முடிச்சிடாங்களா டீம்ல இருந்து? லெட்ஸ் வெல்கம் கெமி. வேணாண்டா. என் டீம் பாவண்டா. மிமிக்ரி தெரிஞ்சவங்க வந்தாதான் தப்பு. இந்த பாரு 5. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நீ விளையாட போறல அந்த SFX கேம், அதுலயே ஈஸியா 5 பாயிண்ட் எடுத்துறலாம். அந்த சவுண்ட மட்டும் நீ கரெக்டா கொடுத்தீனா, அதுவும் யோகிலாம் மோசமான ஆளு. கை குழந்தைங்க கக்கா போறதுல இருந்து பக்காவா கண்டுபிடிப்பான். நீ எல்லா சவுண்டுமே அவனால முடியும். நீ கண்டுபிடி. சரி உள்ள விட்டுச்சு. சக்சஸ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேட்டகரி SFX வரப்போகுது. பிபி. பசர். சைரன். ஹாரன். பஸ் இது ஹாரன். ஆனா என்ன எதோட ட்ரெயின். இதெல்லாம் வந்துருந்தா நான் சொல்லிருப்பேன்டா. கண்ணு.
சுருக்கா தண்ணி வருது தண்ணி, சொட்டுது. தண்ணி, தண்ணி சொட்டுது பைப் அடைங்க. டிங் டாங் பெல்லு பெல்லு. கோயில் பெல் டிங் டாங் இல்ல கரெக்டா இல்ல சொல்லு Ding dong. டோர்பெல் டோர்பெல் ஆ காலிங் பெல்லுங்க அதான் அதான் ஹொய்யா ஏய் இது மயில் மயில் ஏய் ஏய் மயிலா? ஆம்புலன்ஸா மயிலா? கராத்தே குங்ஃபு வேற மாதிரி ஏதாவது சொல்ல கராத்தே குங்ஃபு ஹையா கராத்தே குங்ஃபு குங்ஃபு சிங் 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 ஜிங்சா ஜிங்சா ஆ ஜால்ரா அதானே மா ஐயோ இல்ல 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 கழுத 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 குதிரை சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி ஒரே லெவல்ல முடிச்சிடலாமான்னு பேர் வச்சதுக்காகவே ஆரம்பிக்கலாம் டீம் முடிச்சேமா முடிச்சிடலாமா முடிச்சா. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன் இந்த ஏண்டா கத்துற ரவுண்டினுடைய வினர் இஸ் ஒன்ஸ் அகைன் முடிச்சிடலாமாச்சி ஒரே குஷ்டமப்பா குறைஷி ரொம்ப நேரமா ஒருத்தவன் பண்ணிட்டு இருக்கான் ஜஸ்ட் 2 மினிட்ஸ் என்னடா பண்ணிட்டு இருக்க டேய், இதுல சவுண்ட் வருது. அதுல எப்படி சவுண்ட் வரும் டேய், இப்படி வரும். ஒரு ஈஸியா சொல்றத விட்டு அந்த பொண்ணு பார்த்தல. இந்த டீம் அவங்களுக்கு ஈஸியா குடுக்குறாங்க எனக்கு கஷ்டமா குடுக்குறாங்க இல்லனா நீ என்ன பண்ணிருப்ப இப்போ ஒரு பொண்ணு என் கால் கண்டுபிடிச்சா. அதான் பண்ணியா இல்ல அப்படி இல்ல இல்ல சவுண்ட் பார்ட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காமெடி ஜாம்பவான்ஸ் வெறித்தனமா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு டீமும் இன்னொரு டீமும் போட்டி போட்டு விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஒரு டீம் மட்டும் ஹெவியா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. தம்பி இன்னொரு நாங்க டீம் எப்பவுமே விட்டு கொடுத்துருவோம்ப்பா அப்ப மொத்தமா விட்டு கொடுத்துருங்க அதுதான் நம்ம ஏன் ஒவ்வொரு ரவுண்டா போறோம் டைரக்டா 4வது ரவுண்ட் போறோம் 4வது ரவுண்ட் போனாலும் தோக்க தானே போறேன். அப்புறம் அப்படி இல்ல நாங்க 2 ரவுண்ட் வேற லெவல்ல ஜெயிக்க போறோம். Come on, guys. இந்த ரவுண்டினுடைய பெயர் சத்தம் போடாதே. சோ ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங். உங்க வாழ்க்கையில சத்தம் போடாம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? மேக்ஸிமம் சத்தம் இல்லாம என் வீட்ல பண்றது என் பிள்ளைங்களுக்கு தெரியாம ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுறது நான் வந்து சத்தம் இல்லாம நைட் ரீல்ஸ் பாப்பேன் சத்தம் இல்லாம அப்படி என்ன ரீல்ஸா இருக்கும்? என்னடா வசனமே புரியல சனமாடா முக்கியம். ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலே அவன் எல்லாத்தையும் சத்தமெல்லாம் தான் பண்ணான். பொண்டாட்டிய மனசார திட்ட முடியாதுங்க. நியாயம் நியாயம். நெக்ஸ்ட் சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நியாயம். நெக்ஸ்ட் ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் கூட்டு போனா முடியாது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றது கூட முடியாது. கொண்டாடி அடிக்க கூட முடியாது. அதுக்காக 1008 பொய்ய யோசிச்சு கொட்டி போட முடியாது ஐயா. இது வரைக்கும் இருந்த முடி இவ்வளவு தூரம் அவளையா பொண்டாட்டி அடிக்கும் போது சத்தம் போட்டு அழுவ முடியாது. ஐயா. ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்டாட்டி கூட வாழ்றீங்க? ஏமா எல்லாரும் உன் புடிச்ச மாதிரி தியாகியா இருப்பாங்களா? சில பேர் மான ரோசத்தோட ஓடிடுவாங்க கோச்சுக்கிட்டு. அவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கு தான் கல்யாணமே பண்ணக்கூடாது. இருக்கிறதுல நீ ஒரு ஆள் தான் சிங்கிள்னால பேசிட்டு இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. பின்னாடி பூ போட்ட அங்கிள் ரெடியா இருக்காரு சொல்லு. சவதி காதா. இந்த மாதிரி ஏதோ ஜோடி சேர்க்கிற நிகழ்ச்சி நினைச்சுக்காதீங்க.